பெண் எப்போது பெண்ணாகிறாள்? வரப்பிரசாதம். நமது குழந்தைகளை நமது வாரிசு என்ற உணர்வோடு வளர்க்க வேண்டும். குழந்தை செல்வம் என்பது தம்பதியருக்கு பெரும் வரப்பிரசாதமாகும். திருமணம் முடிந்து வாழ்க்கை துவங்கி ஓராண்டு நிறைவு பெறும் முன்பே வீட்டில் உள்ளவர்களும், உறவுகளும், நண்பர்களும், அக்கம் பக்கம் உள்ளவர்களும், இன்னும் நம் மீது அன்பு கொண்டவர்களும் கேட்கின்ற கேள்விகளும், பார்க்கின்ற பார்வையும், சில நேரங்களில் வீசுகின்ற சொல்லம்பு என்று கூறப்படுகின்ற கேலியும் கிண்டலும் தம்பதியரை எவ்வளவு வேதனைப்பட வைக்கும். சிலரது பேச்சுக்கள் மகிழ்ச்சியையும் அளிக்கும். தங்களின் இருவரது இரத்த கலப்புடன் மூன்றாவதாக நமது வாரிசு உருவாகும் போது நமது குடும்பம் ஒருவித பாசக்கயிற்றால் பிணைக்கப்படுகின்றதே. இதைத்தான் இதைத்தான் குழலினது யாழினது என்பர் நம் மக்கள். மழலை சொல் கேளாதார் என்கின்றார் திருவள்ளுவர். மேலும் ஆங்கில பேரறிஞர் ஷேக்ஸ்பியர் கூட பிள்ளை பேறு என்பது பெண்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட மகிழ்ச்சியான தண்டனை என்று கூறுகின்றார். இன்னும் இப்போதெல்லாம் அதை சுகமான சுமை என்றும் அழைக்கின்றார். அதனால்தான் குழந்தை பேறு என்பதை உலகம் முழுதும் உள்ளவர்கள் உள்ளன்போடு வரவேற்று மகிழ்கின்றனர். ஒரு பெண் பிறந்து வளர்ந்து பெண்ணாக இருந்து விட்டாலே அவளை முழுமை பெண்ணாக இந்த சமூகம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. பெண் பெரியவளானதும் மனமுடித்து தாய்மை பேறு அடைந்தால்தான் அவளை ஒரு முழுமையான பெண்ணாக இந்த சமூகம் ஒத்துக்கொள்கின்றது. தலையாய செல்வம் மழலை செல்வம் என்பது மக்கள் பெற்றுள்ள எல்லா செல்வத்தினுள்ளும் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம், கல்வி செல்வம், அறிவு செல்வம், அன்பு செல்வம், நோய் நொடி இல்லாத செல்வம் என அனைத்து செல்வங்களையும் ஒருவன் பெற்றிருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்றால் இந்த மண்ணில் அவனுக்கு ஏது மரியாதை, ஏது மதிப்பு? எல்லா விதமான செல்வங்களையும் மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலம் அடைந்துவிட முடியும். ஆனால் மழலை செல்வத்தை மட்டும் அடைய முடியுமா? அது கடவுள் தரும் வரம் அல்லவா? கடவுளின் வரத்தை கடவுள் தராமல் தானாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்ன? அது கடவுளால் காலம் நேரம் பார்த்து கண் திறந்து கொடுக்கப்படும் செல்வம். அதுவும் பெண்ணுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்த அரிய கொடை. இந்த இனிய கொடையை இல்லறம் ஏற்றுள்ள பெண் இன்முகத்துடன் ஏற்று நல்ல முறையில் மழலையை பெற்றெடுத்து பந்தபாசத்தை ஊட்டி வளர்த்து ஆளாக்க வேண்டும். இதுதான் தம்பதியருக்கு, குறிப்பாக மனைவிக்கு உள்ள பெரும் பொறுப்பாகும். ஆதலால் தான் பெண்கள் வீட்டின் கண்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். குழந்தை வளர்ப்பு என்பது அரும்பெரும் கலை. அந்த கலையை நாம் வார்த்தெடுக்க நெடிய பயணமும் நீண்ட போராட்டமும் நடத்த வேண்டியிருக்கும். குழந்தை என்பது என்ன? எப்படிப்பட்டது? குழந்தை என்பது பெற்றோரின் ஆசாபாசங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் குணநலங்களால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு அற்புத சிற்பம். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பதுதானே பழமொழி. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் காட்டும் அன்பு, குழந்தை வளர்ப்பில் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் எடுத்துக்கொள்ளும் அக்கறை, குழந்தைகளை நல்வழிப்படுத்த உதவும் குழந்தைகளின் நல்ல செயல்களுக்கு நாம் அங்கீகாரம் கொடுத்து பரிசுகள் வழங்கி பாராட்டுவது, குழந்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பெற்றோர்கள் அளிக்கும் பெரும் செல்வமாகும். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு நெடுஞ்சாலை பயணத்திற்கு ஒப்பானது. அதே வேளையில் அந்த குழந்தையிடம் காட்டும் கண்டிப்பும் சில கட்டுப்பாடுகளும் அந்த நெடுஞ்சாலையில் வேகத்தடை போன்று இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பில் பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படுவது சாலச் சிறந்தது. ஆண் குழந்தைக்கு ஆண்மையையும் வீரத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். பெண் குழந்தைக்கு சிறிதளவு வீரத்தையும் பெண்மையையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தை ஆணோ பெண்ணோ முதலில் தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும். நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல எண்ணம் ஆகியவற்றை கொண்டு குழந்தைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இதைவிட சமுதாயத்தை நல்ல குடிமக்களாகவும் வளர்த்தெடுக்க வேண்டும். போட்டியும் பொறாமையும் நிறைந்த இக்கால அறிவியல் சூழலில் நல்ல கல்வியறிவு மட்டுமின்றி மற்ற சில சிறப்பான கலைகளும் தேர்ச்சி பெற வேண்டும். குழந்தைகளுக்காக சில சேமிப்புகளையும் இளமை காலம் முதலே தொடங்க வேண்டும். அதுபோல சில தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். அதுவும் காலத்தே செய்ய வேண்டும்.